அவசர செய்தியோடு வந்திருக்கும் முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. நீ வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் நீ எதிர்பார்த்த தருணம் முன்னை வந்து சேர்ந்துவிட்டது. உன் மனநிலை தீர முடியாத கவலையை ஒன்று வைத்துவிட்டு இந்த முருகனிடம் முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். அழுது புலம்பிக் கொண்டு எப்பொழுதுதான் தீரும் என்று தெரியவில்லையே. நான் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படியே இருந்து கொண்டு இருப்பது என்று புரியவில்லையே என்று மனதில் ஆட்டி படுத்த பிரச்சனையை நினைத்துதானே மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். அந்த வருத்தங்கள் எல்லாம் தேவையில்லாதது. உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் கண்ணீரையும் பார்த்துவிட்டு நான் எப்படி தங்கமே அமைதி கொள்வேன் என்று நினைக்கின்றாய். இதோ நீ எதிர்பார்த்த தருணம் வந்து விட்டது. என் பிள்ளைகள் இப்பொழுது சமீபத்தில் பிரிந்தவரை பற்றி தானே நினைத்து கொண்டு இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கின்றாரோ ஏது இருக்கின்றாரோ, எனக்காக என்ன செய்ய போகிறாரோ இல்லையோ என்று மனம் வருந்தி கொண்டு இருக்கும் என் தங்கமே, இதோ உனக்காக ஒருவர் வந்து கொண்டு இருப்பதை உணரப்போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்காக இப்பொழுது நான் உனக்கான வெற்றியின் செயலை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அவர் உன்னை பற்றி மட்டும்தான் உன் நினைவுகளோடு தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். யார் ஒருவரும் நீ இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தார். இதோ உனக்கென்று நிரந்தரமான செயலை செய்வதற்காக அவர் வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, எத்தனையோ வருடங்கள் கழிந்து விட்டது. இனியும் இப்படியே தான் நடந்து கொண்டு இருக்குமோ என் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்களை எல்லாம் தாண்டி நீ நினைத்த காரியம் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு இந்த முருகனே உன்னை தேடி இருக்கும் போது நீ தருவதை தட்டி விடாதே. அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைத்தானே வரும். அந்த அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையாகவும் வரமாகவும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதை நீ எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. நீ நினைக்கின்ற காரியத்தை நான் நடத்தி முடித்து தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கும் போது உன் சோதனைகளை கண்டெல்லாம் அஞ்சி கொண்டு இருக்காதே. இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகனே வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்தாயோ, யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாயோ, உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தான் இப்பொழுது இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டு இருக்காதே. எல்லா வேளைகளிலும் ஏதோ ஒன்றிற்காகத்தான் நாம் அவசரப்பட்டு நமக்கான முடிவை எடுப்பதில் இங்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். தாமதப்படுத்தி கொண்டே இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. உன் வேலைகளில் கவனத்தை செலுத்து. நிதானத்தோடு சிந்தித்து செயல்படு. உன் வெற்றிக்கான தேடலை உனக்கு முன்னால் சென்று உனக்கு தருவது இந்த முருகனாக இருக்கும்போது எதற்காக தங்கமே நீ எதையோ நினைத்து கொண்டு அல்லது புரண்டு கொண்டே இருக்கின்றாய்? நீ நினைத்த காரியம் இப்படியே நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒருபுறம் சொன்னாலும் மறுபுறம் எப்படி நடக்குமோ நடக்காதோ, இறுதியில் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் இங்கு சோதனையை வென்று விடுவேனா, இப்படியே தான் இருப்பேனா என்ற சந்தேகமும் உன் மனதிற்குள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் முருகன் உன்னப்பனானவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ அப்படி ஒரு விஷயத்தை செய்து கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் நான் உனக்கு வெற்றியை மட்டும்தானே தருவேன். அதன் பிறகு எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டு உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த முருகனே வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. சோகத்தோடு இருக்கின்ற என் பிள்ளையே, உன் கவலைகளை மறந்து இப்பொழுது புன்னகைக்க வேண்டிய காலமும் நேரமும் வந்து விட்டது. நீ நினைக்கின்ற காலத்தை நீ எட்டிவிட்டாய். எதிர்நோக்கின்ற இடத்திலிருந்து உனக்கான வெற்றி செய்தி, நீ நினைக்கின்ற சந்தோஷமான தகவலும் தான் உன் செவிகளில் வந்து சேரப்போகிறது. போராட்டம்தான்
வாழ்க்கையோ என்று போராடி கொண்டிருந்த என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே இங்கு மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாயினும் சரி, என் பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு, என் பிள்ளைகளின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இப்பொழுது உனக்கான வெற்றியின் செயலை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். எது உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அது ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு சென்று விடுகிறதோ என்றுதானே நீ யோசித்து கொண்டு இருந்தாய். யார் சொன்னது? என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் செயலை செய்வதற்கு இந்த முருகனே துணை கொண்டு இருக்கும் போது உன் தடைகளை பற்றியெல்லாம் மனம் கலங்காது. உனக்கான நல்லதையும் நற்பலனையும் தருவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி இருக்கும் போது எதற்காக தங்கமே நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் உள்ள கவலைகளைத்தான் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே. நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தையும் வழியையும் தான் நான் உனக்கு சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? உன் கவலைகளை பறந்தோடும் தருணத்தை எட்டி விட்டாய். உன் மனதிற்குள் எத்தனை சோகத்தோடு இருந்து கொண்டாய். இப்படியெல்லாம் வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கே நீ சென்று கொண்டு இருப்பாய். நான் தான் உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேனே. திருப்பத்தை தருவது யாரென்று தெரியாமல் நீ மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். உன் திருப்பத்தை தருவதற்கு நானே இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எத்தனை சோகத்தோடு இருக்கும் என் பிள்ளையே, என்னையே நம்பி என்னையே கதியின்றி சரணாகதி அடையும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவினை நீ எதிர்பார்த்து செயலை செய்வதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. ஓடிய ஓட்டத்திற்கான பலன் எப்பொழுது முருகா கிடைக்கப் போகிறது? அவ்வளவு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றேன். இரவும் பகலும் நிம்மதியின்றி தவிக்கின்றேன். பசி தூக்கத்தை மறந்து நான் என்ன செய்வதென்று அறியாது இங்கு திக்கற்று திசையற்று முருகா முருகா என்று தானே உன்னை நோக்கி அழைத்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் என் குரல் கேட்கவில்லையோ என்று என் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நான் உன்னை நோக்கி உன் தேவைகளை பூர்த்தி செய்வதை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். உன் மனம் வாடி வதங்கி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளின் வழிகளையும் இங்கு அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அத்தனை வழிகளுக்கும் நடுவினிலே என்னை அவமானப்படுத்தியவர்களும் பலர் இருக்கின்றார்கள். எனக்கு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் இழைத்தவர்களும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன்? இப்படியே தான் என் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்குமோ? எனக்கென்று எழுதப்பட்டது கூட என்னை வந்து சேராதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உனக்காக விதிக்கப்பட்டதைத்தான் இப்பொழுது இந்த முருகன் உன்னை தேடி வர செய்ய வைத்திருக்கின்றேன். எந்த ஒரு மாற்றம் உனதாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதை செய்வதற்கும் உனக்கு நல்லதை கொடுப்பதற்கும் இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எத்தனை சோகங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது என் பிள்ளையே தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாது. அதிர்ஷ்டத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான வெற்றியின் பயணத்தை இங்கு தடை செய்வது யாராக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை எல்லாம் சுக்கு நூறாக நொறுக்கிவிட்டு உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய்வதற்கு இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். அந்த பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு உனக்கான வேலையை நீ செய்து கொண்டு இரு. உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். நினைத்தது நினைத்த மாதிரி உன் உள்ளத்தில் என்ன செய்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அதை தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கையாள்வதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. அனுதினமும் இந்த முருகனை வணங்கிவிட்ட பிறகும் அனுதினம் கழிவதே பெரிய பாடாக இருக்கின்றதே என்று உன் சோகமான நிலையை நினைத்துதானே என் பிள்ளையை கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய். அந்த கண்கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்கும் தருணத்தை இந்த அப்பன் நானே உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கும்போது தருவது நானாக இருக்கும்போது வருவது உனக்கு நல்லதாகத்தான் இருக்க போகிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
காதும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. நடக்க இருக்க செயல்கள் யாவும் நல்லதாகத்தான் நடக்கும். நானே முன்னின்று நடத்தி தரும்போது அதை ஏன் தட்டி கழித்து கொண்டிருக்கின்றாய்? நீ வெற்றி வாகைத்தான் சூடப் போகிறாய். யாம் இருக்க பயமேன்.